JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். குறள் இப்படியாய் சொல்லுகிறது, இவரலும் மான் பிறந்த மானமும் ஆனா உவகையும் ஏதம் இறைக்கு. இதனுடைய விளக்கம் என்னவெனில், நியாயமாக தேவைப்படுவோருக்கு தேவையானவற்றை கொடாதிருப்பதும், பெரியோர் என்று தெரிந்தும் தம் பதவி பெருமை கருதி வணங்காதிருப்பதும், தீயவற்றில் மகிழ்வதும் ஆட்சியாளருக்கு குற்றங்களாகும். வேதவசனம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். இன்னுமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இன்னுமாய் சத்தியவசனம் இப்படியாய் கற்றுக் கொடுக்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். இன்னுமாய் வசனம் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. சிந்தனைக்கு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஜெபிப்போம். இரக்கமும் மகா உருக்கமும் உள்ள பரமபிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. உம்மை போல் நன்மை செய்யவும், பெரியோரை மதித்து அவர்களுக்கு உதவவும் எங்களுக்கு உதவி செய்யும். இன்னுமாய் தீமையை வெறுத்து நன்மை செய்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.